சம்பளமே வேண்டாம். அப்படியா? எனக்கு இன்னைக்கு சம்பளமே வேண்டாம். இன்னொரு நாடகம் வைக்க சொல்லுவாங்க. நாடகமே அதத்தான் கேட்கிறேன். என்ன மரா 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 என்றால் ராமா ராமா ராமான்னு ஒலிக்கும். வாசி 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 என்றால் சிவா சிவான்னு ஒலிக்கும். தாசி 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 என்றால் சீதா சீதா சீதான்னு ஒலிக்கும். காமுரு 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 அவர்தான் புருஷன். எங்க வந்தாலும் என் மாமனார் கொடுக்க மாட்டேன். வீணைக்கு சொல்லுக்கு வில்லுக்கு பாட்டுக்கு அழகுக்கு எம்பெருமான் முருகன் அவர்தான் உனக்கு புருஷன். தனி என்ன பிறப்பின் ரகசியம் அறிந்தவன் தான் ஒருவன் மட்டுமே. அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா வறண்ட இடத்திற்கு தண்ணீர் வேணும், இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணுக்கு ஒளி வேணும், கருத்துக்கு அறிவு வேணும், பெண்ணுக்கு ஒழுக்கம் வேணும், வேளாண்மைக்கு ஆக்கம் வேணும், மண்ணுக்கு வளம் வேணும், மரத்துக்கு பசுமை வேணும், குழந்தை அழுவது நாளுக்கு கும்பி அழுவது பசிக்கு குமரி அழுவது எதுக்கு புருஷனுக்கு. அனல்வாதம் தெரியுமா? புனல்வாதம் தெரியுமா? அரிகண்டம் தெரியுமா? யமகண்டம் தெரியுமா? பறவைகளை விரட்டுவது திணையை குய்வதற்கு என்ன திணை? செந்தினை கருந்தினை. செந்தினை யாருக்கு? கருந்தனை யாருக்கு? செந்தினை முருகப்பெருமானுக்கு, கருந்தனை எங்களுக்கு. இணைக்கும் மறுபெயர் 3 சுழி நா போட்டு எழுதினால் ஒழிக்கும், 2 சுழி நா போட்டு எழுதினால் தானியம், 2 சேர்த்து காத்துட்டு நடிக்கிற பிடிக்கல. எனக்கு நடிக்கணும் உங்களுக்கு எனக்கு அவசியம் இருக்கு. தமிழ் கடவுள் முருகனை தன் உதரத்துள்ளே தன் கருவனே சுமந்து உன்னை நான் குழந்தையா பெற்றெடுக்கணும் ஒரு அம்மா வரையட்டு யாருமா? ஆமா. கல்யாண தமிழ் மூதாட்டின்னா பையந்தமிழ் தேர்ப்பாக பாரதியார் கப்பலோட்டிய தமிழ் என்ன ஆவு சிதம்பரனார். ஆனா தமிழுக்கே கடவுள்னா மனிதருள் மாணிக்கமா வாழ்ந்தது ராமலிங்க அடிகளார். மனிதன் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பற்றி பாடியது அது திருவாசகம். தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. தெய்வமே தெய்வத்துக்கு சொன்னது. தந்தைக்கே ஓம் என்ற பிரணவ பொருளை சொல்லிக் கொடுத்து தகப்பன் சுவாமி என்று பெயர் வாங்கினார் முருகப்பெருமான். ஆனா நவக்கிரகங்கள் எல்லாருக்கும் உட்கார்ந்தானே இருக்கான். ஆமா. நின்ற கோலம் அமர்ந்த கோலம் அப்படி இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் நின்ற கோலம் தான். நவக்கிரகங்கள்னா ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் நிற்பான். ஆமா, 9 பேர் நின்ற கோலம். அமர்ந்த கோலம் இருக்கு. எங்க? ஒரே ஒரு ஊர்ல. எந்த ஊர்ல? இதுதான் தமிழகத்தில். உங்க வழிக்கே நானும் வந்தேன்னா இப்ப முருகப்பெருமானுடைய அம்மா உமாதேவிய உங்களுக்கு என்ன வேணும்? சக்தி அத்தை. அத்தை. உங்க தங்கச்சி 2 பேரை யாரு கட்டி கொடுத்துருக்கீங்க? விநாயகனுக்கு. தங்கச்சியை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை என்ன வேணும்? மச்சானுடைய தம்பி என்ன வேணும்? அவர் மச்சான். உங்க மச்சான நான் கட்டிக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு என்ன வேணும்? நீ எனக்கு தங்கச்சி வேணும். ஏய்யா தங்கச்சிய போய் அத்தாச்சின்றீங்க. தமிழ் எழுத்துக்கள்ல ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் ஆயுத எழுத்துன்னு வேற, அது அக்கன்னா. அதனுடைய வடிவமே பாருங்க, ஆயுதத்தினுடைய வடிவம் தான். எந்த ஆயுதம்னா வேலாயுதம். கீழ்ப்புறம் அகன்றும் மேல்புறம் கூர்மையாகவும் இருக்கக்கூடிய ஆயுதம்னா வேலுதான். அது மாதிரிதான் அக்கண்ணாவும் மேல ஒரு புள்ளி கீழே 2 புள்ளி. நம்பி வள்ளி அமைத்திருப்பது பேசுவது விரட்டுவது பறவை கைகளை வைத்திருப்பது பறவைகளை விரட்டுவது திணையை குய்வதற்கு என்ன திணை? செந்தினை கருந்தினை. செந்தினை யாருக்கு? கருந்தனை யாருக்கு? செந்தினை முருகப்பெருமானுக்கு, கருந்தனை எங்களுக்கு. இணைக்கும் மறுபெயர் 3 சுழி நா போட்டு எழுதினால் ஒழிக்கும், 2 சுழி நா போட்டு எழுதினால் தானியம், 2 சேர்த்து காத்துட்டு நாடு தொண்டை நாடு தொண்டை நாடு நகரம் ஊரு சிற்றூர் குறிஞ்சி நீலம் என்று பறவைகள் எல்லாம் விரட்டிக்கிட்டு பெண்களுக்கு பருவம் 7 பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை வெடிவை பேரிளம்பெண் 7 பருவம் அனைத்துடைய பருவம் மங்கை பருவம் தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்திற்கு மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைக்கு 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 கிரகங்கள் 9 பசி வந்தால் 10 பறந்து விடும். ஆபத்து குதவாத இல்லையும் அரும் வசி குதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர் சரித்திரம் அறியாத வெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தனும் குருமொழி கொள்ளாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் பயனுள்ள 7 உலகிலிருந்து வீணைக்கு வாணி சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதன் அழகுக்கு எம்பெருமான் முருகன் அவர்தான் உனக்கு புருஷன். முருகப்பெருமானா? ஆமா எனக்கா? ஆமா. ஓ மை காட், ஐயோ கடவுளே. சாதாரண விஷயமா? சுவாமி தமிழ் கடவுள் முருகன் அல்லவா? இதுகால வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் சரி. முருகன் கணவன்னோட மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா ஏன் மனசுல பெரிய அதிர்ச்சி? ஏன் நீங்க அவரை கடவுள்னு சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல முருகனுடைய பேரை சொன்னீங்களாலே எனக்கு இன்ப அதிர்ச்சி தான். கட்டிக்கிற சொல்றதுதான் அதிர்ச்சியா. ஏன் என்ன காரணம்? கடவுள் இல்லையா? கடவுளை கல்யாணம் இல்லையா? கடவுளை கல்யாணம் பண்ணா நானும் கல்யாணம் பண்ணணுமா? அவ்வளவுதான் உன் தலையெழுத்து. என்ன உங்க தலையெழுத்து சரியில்லை, நீங்க என் தலையெழுத்து பேசுறீங்க. எந்த வகையில எந்த தலையெழுத்து சரியில்லை? என் தலையெழுத்து நீங்க எப்படி நிர்ணயிக்கலாம்? உன் தலையெழுத்து எழுதுறவங்க எங்க அப்பா மாதிரி வந்தானே. சம்மதம் இல்லாம உங்க அப்பா எழுத்து எப்படி படிக்குதுன்னு பாக்குறேன். திருமணத்தை நடத்தி காட்டுறேன். நடத்த விடாம பண்ணி காட்டுறேன். பாப்பா பார்க்கலாமா? நடத்தி காட்டணும். என்ன என்ன குறை கண்டுபிடிச்சா? குறை குகன் இருக்க குறை எதற்கு? அப்புறம் என்ன? அறிவுள்ளையா அழகுள்ளையா ஆயுதமுடையா என்ன இல்ல? சாமி ஏன் குறை? அவரு நிறைஞ்சு இருக்கு. முருகனை கட்டிக்க. கடவுளே கண்கண்ட தெய்வம்னு பேரை எடுத்துக்க. நீங்க சொல்றது கடவுளே கண்கண்ட தெய்வம் எப்படி ஆக முடியும்? கணவன் தான் கண்கண்ட தெய்வம். கணவன் எல்லாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும் தனி.
உன் பிறப்பின் ரகசியம் அறிந்தவன் தான் ஒருவன் மட்டுமே. அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா வறண்ட இடத்திற்கு தண்ணீர் வேணும், இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணுக்கு ஒளி வேணும், கருத்துக்கு அறிவு வேணும், பெண்ணுக்கு ஒழுக்கம் வேணும், வேளாண்மைக்கு ஆக்கம் வேணும், மண்ணுக்கு வளம் வேணும், மரத்துக்கு பசுமை வேணும், குழந்தை அழுவது ஆளுக்கு கும்பி அழுவது பசிக்கு குமரி அழுவது எதுக்கு புருஷனுக்கு. புருஷனுக்கு ஏதாலும் புருஷன் வேண்டாம்னு சொல்லல. முருகன் புருஷனா வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம். காரணம் காரணம்னா காரணத்தை சொல்லுமா. கடவுளை கட்டிக்கிற எண்ணம் இல்ல. எங்க சுத்தினாலும் அங்கன சேவிக்கணும் சுவாமி. அதுதானே உண்மை. ஆமா. என்ன மரா 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 என்றால் ராமா ராமா ராமான்னு ஒலிக்கும். வாசி 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 என்றால் சிவா சிவா சிவான்னு ஒலிக்கும். தாசி 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 என்றால் சீதா சீதா சீதான்னு ஒலிக்கும். காமுரு 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 அவர்தான் உனக்கு புருஷன். எங்க வந்தாலும் என் மாலை கொடுக்க மாட்டேன். முருகன் எனக்கு புருஷன் நான் சொல்லணும். நடந்து காட்டுறேன். பார்க்கலாம். ஏன் புருஷன் என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விடு பாப்போம். காரணம் தான். நான் அனுதினமும் வணங்கக்கூடிய என்னுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழ் கடவுள் தானே. ஏன்னா தமிழுக்கே தலைவன் சிவபெருமான். தமிழுக்கு இலக்கண வகுத்தான். அகத்திய மாமுனிவர். தமிழ் தாத்தான்னு. அவர்தான் ஊவே சுவாமிநாதன். தமிழ் தென்றல்னா. பிறவி கல்யாண தமிழ் மூதாட்டின்னா. ஔவையார். பைந்தமிழ் தேர்ப்பாக. பாரதியார். கப்பலோட்டிய தமிழன்னா. ஆவு சிதம்பரனார். ஆனா தமிழுக்கே கடவுள்னா. முருகப்பெருமான் தமிழுக்கு இத்தனை பேர் எடுத்துக்காட்டு பொழுது தமிழுக்கே கடவுளாருடைய முருகனோட நீ அடையணும். ஒரு தமிழச்சி ஒரு தமிழ் கடவுளோட சேர்ந்து நீ உயர்வான குப்பை இடக்கருடைய கோபுரத்துல ஏற்றி வச்சு உங்க அப்பா அம்மா அனைவரும் வணங்கணும். நீ உயர்வான இடத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதே அப்பா அம்மாவோட சேர்ந்து முருகனாய் வணங்கினால் மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 ஆண்டு போன மாண்டர்கள் கோடி 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 நிறைந்த கோடி என்ன யார் பாருங்க சிவவாக்கியர் பாருங்க முப்புறத்திலே என் இலங்கையிலே வகிச்சிலே யாரை விட்டது முழுக்க முழுக்க என்ன யார் பாருங்க பட்டினத்தார் பாடினர். இதெல்லாம் சரியாத்தான் சொல்றேன். இதெல்லாம் சரியா சொல்றதே முருகனுடைய அருளால். ஏன்னா மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் மிருகங்களும் உண்டு. மனிதருள் மனிதனா வாழ்ந்தது திருவள்ளுவர், மனிதருள் தெய்வமா வாழ்ந்தது ஸ்ரீராமபுரம், மனிதருள் மாணிக்கமா வாழ்ந்தது ராமலிங்க அடிகளார், மனிதன் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள், மனிதன் தெய்வத்தை பற்றி பாடியது அது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, தெய்வமே தெய்வத்துக்கு சொன்னது. தந்தைக்கே ஓம் என்ற பிரணவ பொருளை சொல்லிக் கொடுத்து தகப்பன் சுவாமி என்று பெயர் வாங்கினார் முருகப்பெருமான். நீங்க 100 தடவை ஓங்கி நான் சொல்லணும் என்னுடைய மனசார. நடிக்கிற பிடிக்கல எனக்கு நடிக்கணும் உங்களை எனக்கு அவசியம் இருக்கு. தமிழ் கடவுள் முருகனை தன் உதரத்துள்ளே தன் கருவனே சுமந்து உன்னை நான் குழந்தையா பெற்றெடுக்கணும் ஒரு அம்மா வரை கட்டி யாருமா? ஆமா மீனாட்சி தடாதகை பிராட்டியார் தன்னுடைய கருவிலே முருகப்பெருமானை சுமந்து பெத்துக்கணும்னு வேண்டினா வேண்டாம். ஆமா அதனாலதான் உதரத்துல என்ன பெயரோட வந்தாரு? உக்கிர பாண்டியனாக பிறந்த திருவிளையாட புராணத்திலே உக்கிரபரம பாண்டியன் என்ற பெயரோடு வந்தார் முருகனே. சரி முருகனுடைய முற்பிறவி முருகன் என்ன எங்கே தோற்றுவிக்கப்பட்டார்? முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றிக்கண் இருந்து நெருப்பு பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்ட முருகனுடைய முற்பிறவியை சொல்லுவாங்க. முற்பிறவினா முன் ஜென்ம அதாவது யாருடைய அம்சம் கேக்குறீங்க? அதாவது பிரம்மாவினுடைய புதல்வர்கள் முதல் புதல்வர்கள் நாரதருடைய அண்ணன் யாரு கிட்ட வாங்க. அதாவது நாரதருடைய அண்ணன்கள் 4 பேர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார். இந்த 4 பேர்ல கடைசியாக இருக்கக்கூடிய அண்ணனுடைய அம்சம் தான் முருகப்பெருமான். சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் இந்த 4 பேருடைய அண்ணன் தான். அதாவது 4 பேர்ல கடைசியா இருக்கக்கூடியவர் சனத்குமாரருடைய அம்சம் தான் முருகப்பெருமான். நாரதருடைய அண்ணன் தான் சனத்குமாரர். அந்த சனத்குமாரருடைய அம்சம் தான் முருகப்பெருமான் முருகன். அப்ப என்ன என்ன இல்ல என்ன இருமையா அவசரப்பட சொல்லுங்க. இப்ப எங்க அண்ணன் தான் முருகன். சரி சொல்லுங்க. அண்ணனுடைய அம்சம் சனத்குமாரருடைய அம்சம் தான் முருகனா வர்றாரு. அதானே? இப்ப என்ன எங்க அண்ணன் முருகனா முருகனுடைய அம்சமே எங்க அண்ணன் சனத்குமாரோட அம்சம்னா முருகனை எங்க அண்ணன் முருகன்னா நீ கட்டிக்கிட்டியனா நீ எனக்கு என்ன வேணும்? அண்ணன் முன்னாடி அத்தாச்சி வேணும். அத்தாச்சி வேணும்ல எல்லாத்துக்குமே. அத்தாச்சி சரியா இருக்கு. நீங்க சொல்ற அத்தாச்சிக்கு அத்தாச்சியே இல்ல. இல்லம்மா இல்ல இல்ல சனத்குமாரோட அதுக்கு என்ன போ அத்தாச்சிங்கிறதுக்கு என்ன ஒரு பெருமையான விஷயத்தை சொல்லுங்க. அத்தாச்சிங்கிறது பெருமையான முறையை ஏற்படுத்திருக்கீங்கன்னா சாதாரண விஷயமா சனத்குமாரோட தாய்க்கு சமமானவங்க. நான் என்ன தப்பா இல்ல தப்பா சொல்லல நீங்க நான் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான். நீங்க தவறா சொல்றீங்க தெரியும். இல்ல அப்படி இல்ல ஒரு சில பேர் தவறா நினைக்கிற ஆட்கள்லாம் உண்டுல்ல. ஐயா நீ இருமா நான் ஏன் சொல்றது நீ என்ன குறுக்கிடுற? என்ன குறுக்கிட்டே இப்போ நல்ல விதமா நீ அண்ணன் போடாட்டி அத்தாச்சி பண்ணா அத்தரோட அறத்தாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியாதா? அப்படியா என்ன நீ சொல்ற? உங்க வழிக்கு நானும் வரேன். அது எப்படி அண்ணன் இருங்க அண்ணே முருகனா அவதரித்தார் நீங்க வந்து கட்டிக்கிட்டேன்னா அத்தாச்சின்றீங்க. உங்க வழிக்கே நானும் வந்தேன்னா இப்ப முருகப்பெருமானுடைய அம்மா உமாதேவிய உங்களுக்கு என்ன வேணும்? சக்தி அத்தை அத்தை
உங்க தங்கச்சி 2 பேரை யாரு கட்டி கொடுத்துருக்கீங்க? என் மாப்பிள்ளை விநாயகர் இருக்குமா? விநாயகனுக்கு. தங்கச்சியை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை என்ன வேணும்? என் மச்சான். மச்சானுடைய தம்பி என்ன வேணும்? அவரு மச்சான் தான். உங்க மச்சான நான் கட்டிக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு என்ன வேணும்? நீ எனக்கு தங்கச்சி வேணும். ஏய்யா தங்கச்சிய போய் அத்தாச்சின்றீங்களே. தங்கச்சி அப்புறமா இருக்கட்டும். யாருங்க? முதல்ல தங்கச்சிக்கு அத்தாச்சி இல்ல, அத்தாச்சிக்கு அத்தாச்சி இல்ல. ஏறமா முருகனை கட்டிக்கிட்டா வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. அதையே வேணாம், அத்தாச்சி வேணாம், தங்கச்சி வேணாம், நான் உங்களை கட்டிக்கிற மாட்டேன். கட்டி வைக்காம போக மாட்டேன். நடக்காது. மாலைய மாத்தாம இங்க திருமணத்தை நடத்தாம ஒருபோதும் நாரதருடைய நாரதன் வந்தா காரணமான வருவது கிடையாது. வந்த விஷயத்தை சரியா செஞ்சு முடிச்சிருக்கோம். அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க. முருகன் தான் உனக்கு புருஷன். இதுல மாற்றம் ஏதும் இல்லையே. இதெல்லாம் சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். முருகன் புருஷன். நாள சம்மதிக்கிறதுக்கு 4 பேர் போன பாதையை 4 பேர் மெச்சும்படி வாழணும். 4 பேர் போன பாதை அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர். திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். பேர் மாணிக்கவாசகர்ங்கற. அப்ப எப்படி இருக்கும்? மாணிக்கவாசகர், மாணிக்கவாசகர் நல்லா இருக்கு. திருஞான சம்பந்தர் ஓரளவு தெளிவா தெரிஞ்ச ஆளு கூட மாணிக்கவாசர்ன மாட்டாங்க. திருஞான சம்பந்தருக்கு திருஞான சம்பந்தர்ங்கறா. அப்ப சம்பந்தர் அதான் சரி. என்ன அக தூய்மை புற தூய்மைன்னாங்க. அக தூய்மைனா என்னமா? அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. அனல்வாதம் தெரியுமா? புனல்வாதம் தெரியுமா? அரிகண்டம் தெரியுமா? யமகண்டம் தெரியுமா? இதெல்லாம் புலவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விளையாட்டு. இது சொல் விளையாட்டு. சமணர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டி. அரிகண்டமும் யமகண்டமும் புலவர்களுக்குள் ஏற்பட்டது. ஆனால் அனல்வாதமும் புனல்வாதமும் சைவம் சமயங்களை பொறுத்து ஏற்பட்டது. சமயம் சைவத்திற்கும் சமணர்களுக்கும் எங்க? பாண்டிய நாட்டுல. பாண்டிய நாட்டுல எப்பொழுது என்ன காரணத்தினால சமண மதம் தலை தோங்கி இருந்தது. சைவ சமயத்தை நிலைத்து நிற்பதற்காக ஞான சம்பந்த பெருமான் போராடினாரு. அப்பொழுது நடந்தது இது. திருஞான சம்பந்தரால் அங்கே போட்டியிட்டார்கள் இருவரும். சமணர்களுக்கும் சைவத்திற்கும் போட்டியிடும் பொழுது உன்னுடைய அதாவது சமயம் பெரிதா என்னுடைய சமயம் பெரிதா என்று பார்த்தார்கள். அந்த அனலில போட்ட தீயில உன்னுடைய ஏட்டையும் போடுமா என்னுடைய ஏட்டையும் போடுமா? நல்ல ஏடு போட்டா ஏடு எரிஞ்சு போகாம எதிர்த்து அப்படியே இருக்கணும். எந்த ஏடு எதிர்த்து நிற்கின்றதோ சமயமே உயர்ந்தது என்ற சமணர்களுடைய ஏடு எரிந்தது, சைவர்களுடைய ஏடு அப்படியே இருந்தது. நீ என்ன மாதிரி சமணர்கள் போட்ட ஏடு எரிந்தது, திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு எரியல. நெருப்புலையும் அப்படியே இருந்துச்சு, நீர்லையும் எதிர்த்து வந்தது. அனல்னா நெருப்பு, புனல் அப்படின்னா நீரு. அந்த நீரிலே ஓடுகின்ற வைகையிலே உன்னுடைய ஏட்டை எடுத்து போடு, என்னுடைய ஏட்டை எடுத்து போடுவோம். எந்த ஏடு எதிர்த்து நிற்கின்றதோ அவனுடைய சமயம் சிறந்ததுன்னாரு. அப்ப சமணர்கள் போட்ட ஏடு தண்ணியோட அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் அன்று திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு எதிர்த்து நின்றதான். அப்படி எதிர்த்து நின்ற இடமே அதான் திரு ஏடகம் அப்படின்னு ஒரு கோயில் உருவானது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றின்னாங்க. யார் பாடுனா? யார்? மாணிக்கவாசகர் பாடினார். எந்த ஊர்ல பிறந்தவரு? யார்? பாண்டிய நாட்டுல திருவாதூரிலே பிறந்தார். திருவாதூருக்கு ஏன் திருவாதூர் பேரு? நவக்கிரகங்களிலே சனி பகவானுக்கு ஏற்பட்ட வாத நோய் குணம் செய்யப்பட்ட ஊர், அதனால அதற்கு திருவாதூர்னு பேர். நவக்கிரகங்களும் தண்ணிக்குள்ள இருக்கு. ஆமா. எங்க? தேவிப்பட்டணத்துல நவக்கிரகங்களை மாற்றி அமைத்து மனைபொழி செய்தார் இடைக்காட்டு சித்தர். நவக்கிரகங்கள் தீப வழிபாடா இருக்கு. திருப்பைஞ்சிரி என்ற ஸ்தலத்துல நவக்கிரகங்கள் இன்றும் படிக்கட்டா வச்சு நம்முடைய சிம்மாசனத்துக்கு ஏறிச்சன ஒரு நேரத்துல. ராமாயணத்திலே ராவணேஸ்வரன். ஆனா நவக்கிரகங்கள் எல்லாரும் உட்கார்ந்தானே இருக்கான். ஆமா. நின்ற கோலம், அமர்ந்த கோலம் அப்படி இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் நின்ற கோலம் தான். நவக்கிரகங்கள் ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா எல்லாம் அப்படி நிற்பான். ஆமா, 9 பேர் நின்ற கோலம், அமர்ந்த கோலம் இருக்கு. எங்க? ஒரே ஒரு ஊர்ல. எந்த ஊர்ல? இதுதான் தமிழகத்திலேயே செட்டிநாடு பகுதியிலே பிள்ளையார்பட்டி என்ற ஸ்தலத்திலேதான் நவக்கிரகங்கள் 9 பேரும் அமர்ந்த கோலத்தோடு காட்சி கொடுக்கிறாங்க. அமர்ந்த கோலம் அப்படித்தானே? ஆமா. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஆமா. ஏன்? 12 ஜோதிலிங்கத்துல ஒரே ஒரு ஜோதிலிங்கம் தான் தென்னாட்டுல இருக்கு, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளுடைய ஆலயம். அதனாலதான் வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு அதிகமா வந்து சேர்றா. காரணம் என்ன? ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதால் ராமேஸ்வரம் என்ற ஸ்தலம் உருவானது. ஆடும் யானையும் இணைந்து வழிபட்டதால் திருவாடனை என்ற ஸ்தலம் உருவானது. சங்கரனும் நாராயணனும் இணைந்து காட்சி கொடுத்ததால் நாராயணன் கோயில் உருவானது. வாய்வும் இணைந்து வழிபட்டதால் கேரளாவிலே குருவாயூர் என்ற ஸ்தலம் உருவானது. நெல்லுக்கு வேலி போட்டதால் திருநெல்வேலி மாவட்டம் பிரளயத்தை ஒரு சுழியால் அடக்கியதால் மாவட்டம் திருச்சுழி குடுமையோடு காட்சி கொடுத்ததால் புதுக்கோட்டை மாவட்டம் குடும்பியான் மலை அன்று விஷத்தை உண்டு சுருண்டு படுத்ததால் சிவன் சுருட்டப்பள்ளி அன்று கும்பமே கோணலாக மாறியதே கும்பகோணம் கடல் நீர் ஒற்றி நின்றதால் ஒற்றியூர். இதெல்லாம் சரியா பேசு. நல்லா பேசுறது முருகன் அருள் தான். அப்புறம் முருகனை கட்டிக்கிறது அதுதான் முடியவே முடியாது. தல வராறலாம் அதிகமா அவருக்கு மனைவியா இருக்கிறத விட பக்தியா இருந்தேன்னா நிறைய பெருமை நினைக்கிறேன். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழிலுக்குமே அதிபதி சிவபெருமான் தான். திருநாவுக்கரசர் கையில என்னமா இருக்கும்? என்ன இருக்கும்? அந்த புல் செதுக்கிற இளவாரம், இளவாரம் சொல்லுவாங்க. உளவார பணி செய்தார். ஆமா. திருநாவுக்கரசர்
இளவரசருக்கு ஒரு அக்கா இருந்தா தெரியுமா? ஆமா, திலகவதி அம்மையார். அந்த அம்மா அகத்தூய்மை புறத்தூய்மை தூய்மை. இவர் என்ன செய்வாரு, கோயிலுக்கு வெளியே சுத்தமா, அதாவது அசுத்தமா இருந்தா சுத்தம் பண்ணுவார். அந்த அம்மா கோயிலுக்குள்ள கூட்டி பெருக்கி கோயில சுத்தமா வச்சுப்பார். வீட்டுல அதாவது சாப்பாடு வீட்டுல சாப்பிட்டோம்னா சாதம், கோயில்ல வாங்கினோம்னா சாதம், விசேஷமான சாதம். இப்ப வீட்டுல இருந்தோம்னா தண்ணீர், கோயில்ல வாங்கினோம்னா தீர்த்தம். இப்ப வீட்டை கூட்டினா விளக்கமாறு, இப்ப கோயில கூட்டினா என்ன விளக்கமாறா? இல்ல விளக்கமாறு அதேதான், பேரு தான் மாறும். அவ்வளவுதான். இல்ல அவர் இல்ல, நானு. வீட்டுல சாப்பிட்டோம்னா சாதம், அதே கோயில்ல வாங்கிட்டோம்னா அது பிரசாதம் ஆயிடும். தண்ணீர், தீர்த்தம். இங்க அதே நேரத்தில் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா விளக்கமாறு. ஆனால் ஆலயத்தை அதாவது கூட்டக்கூடியது. அப்ப அதுக்கு கோயிலுக்குள்ள போயிடுச்சுன்னா பொருள் மாறுது, அதுக்கு பேர் மாறுது. சுத்தமான தமிழ்ல கோயிலுக்குள்ள போனாலே புனிதமாயிடுது எல்லாமே. அது மாதிரிதான் விளக்கமாறுமே. விளக்கமாறுக்கு உண்மையான தமிழ் பேரை சொல்லு பார்ப்போம். ஏன்னா கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். கோபுரம் வந்து தமிழா சமஸ்கிருதம்? கோபுரம் அப்படின்றது சமஸ்கிருதம். அப்ப தமிழ்ல பேர் இருக்கு, பேர் இருக்கணும். இருக்கு. ஏன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து அந்த 1 பேரை சொல்லணும். அக்கன்னா ஏன் அதுக்கு ஆயுத எழுத்துன்னு பேரு? தமிழை பத்தியும் கேட்டுட்டே வரீங்களே, இப்படி தமிழ் கடவுள் முருகனை புருஷனா மாட்டு வந்தனாலயா, நான் தமிழச்சி அப்படின்றதுனாலயா? வீர தமிழச்சின்னு ஒரு அம்மா பேர் வாங்கினுச்சு. சக்கந்தி வீரமங்க வேலுநாச்சி பேர் வாங்கினுச்சுல. ஆமா. தமிழச்சின்னு நான் தமிழ் அப்படின்னா எத்தனை எழுத்து? தமிழ் அப்படின்னா 5 எழுத்து. அப்படின்னா 3 எழுத்துன்னா நீங்க திருப்பிக்கிட்டு நீ எல்லாம் ஒரு தமிழச்சின்னு என்ன கேக்குறதுக்கா? சேர நாடு, வேலமுடை, சோழ நாடு உடைத்து, பாண்டிய நாடு, துக்கள் உடைத்து, தொண்டை நாடு, சான்றோர்கள் உடைத்து. எல்லா நாட்டையும் ஒரு நதி ஓடுது தெரியுமா? ஆமா. ஆறு இல்லாத ஊருக்கு பாண்டிய நாட்டுல ஓடிய நதி கருதுமால் நதி. ஓடிக்கிட்டு இருக்க நதி வைகை நதி. சோழ நாட்டுல ஓடுற நதி காவிரி நதி. அப்ப காவிரிக்கு மற்றொரு பெயர்? காவிரிக்கு பொன்னி அப்படின்னு ஒரு பெயர். அப்ப தொண்டை நாட்டுல ஓடுற நதி பாலாறு எங்க ஆரம்பிக்குது? நந்திமலையில ஆரம்பிக்குது. அப்ப சோழ நாட்டுல ஓடுற காவிரி எங்க ஆரம்பிக்குது? உதகமலையில ஆரம்பிக்குது. எங்க முடியுது? எங்க போய் காவிரி பூம்பட்டினம் பூம்புகாரியிலே கடல்ல கலக்குது. அப்ப பாண்டிய நாட்டுல ஓடுற வைகை எங்க உற்பத்தி ஆகுது? போய் உற்பத்தி ஆகுறது பொதிகை மலையில. அது எங்க? கடல்ல கலக்காது. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும். நல்ல காரணம், கடல்ல கலக்காது. காரணம் கலக்காது. இறைவனுக்கு நஞ்சை கொடுத்த கடல்ல நான் கலக்க மாட்டேன்ற வைராகியம். அதனால எங்க போகுது? எங்கே போகுது? ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கம்மாயில போய் சங்கமம் ஆகுது. இந்த கம்மா எந்த ஊர்ல இருக்கு? ராஜசிங்கமங்கலம் அப்படின்ற ஊர்ல இருக்கு. ராஜசிங்கமங்கலம். ராஜசிங்கமங்கலம் அதுக்கு உண்மையான பேரு என்ன? அதுதான் பேரு இல்ல, உண்மையான பேரு தான்மா. பொதுநடையா சொல்றோம். உருக்கமா சொல்லணும்னா ஆர்எஸ் மங்கலம்னு வாங்க. அது விரிவாக்கம் பண்ணி சொல்லணும்னா ராஜசிங்கமங்கலம். எப்படி ஆர்எஸ் மங்கலம்னா நீங்க என்ன ஆங்கிலம் பேசுறேன்னு கேக்குறது? 48 மடை நாரையே பறக்க முடியாது. விழுந்துதான் ஆகணும். காகம் பறக்காத காவிரி, நார பறக்காத 48 மடை. நல்லாத்தான் பேசுற. சரி, நல்லா பேசுறாலும் முருகனை கட்டிக்க மாட்டேங்கிறியே. நல்லா இருக்கே அது. நான் அப்பதே சொல்லிட்டேன், நல்லா பேசுறதே முருகனுடைய அருளால. இருங்க, இவ்வளவு கேள்வி நீங்க கேட்டீங்க. இப்ப இதுவரைக்கும் நான் தயாரா இல்லையா? நான் கேட்கவே நான் ஆரம்பிக்கல, அதுபடி தயாரா இருக்காரா? இல்ல, நான் விட்டா நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். அப்ப நீங்க மட்டும் பேசுங்க, வந்துட்டு அப்படியே போயிடுவேன். கற்றறிந்த இருவர் மட்டும் தான் பேச முடியும். ஒரே ஒரு கேள்வி கேட்டோம்னா சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். தெரியாத பேசினாலே பிரச்சனை. மீனாட்சியுடைய கல்யாணம் நடந்துச்சுல? ஆமா. கல்யாணத்துல எல்லாருமே சாப்பிட்டா, 2 பேர் மட்டும் போய் மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் சாப்பிடாம இருக்க முடியுமா? என்ன சாப்பாடு? வேண்டாம், நான் வரல. சிவன் வந்தாத்தான் 2 பேர் மட்டும் சாப்பிடல. யார் தெரியுமா? மொய் எழுதினவரும் பந்தி பரிமாறினவரும். அவருக்கு பேர சொல்லு. சரி, மொய் எழுதினவரா இருக்கட்டும், இல்ல பந்தி பரிமாறினவராவே இருக்கட்டும், அவருக்கு பேர் வேணாமா? மதுரை பிரம்மாண்டமான கல்யாணம், திருக்கல்யாணம். 2 பேர் சாப்பிடல. காரணம் சொல்றேன். 18 ஆண்டுகள் நடந்தது. தேவாசுர போர். 18 மாதம். ராமனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் 18 வாரம். சூரபதமனுக்கும் சுப்பிரமணிய கடவுள் 18 நாள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் 18 நாளிகை. சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனும். செங்குட்டுவன தெரியுமா? இளங்கோவன தெரியுமா? செங்குட்டுவன் பொண்டாட்டி பேர் சொல்லுவா. இளங்கோவனோட அப்பா அம்மா பேர் சொல்லுங்க பாப்போம். கேள்வியே இது வரைக்கும் நான் கேட்கல, கேட்க வச்சிடாதீங்க. வாங்க. நெடுஞ்சேரலாதனுக்கும் நற்சோனைக்கும் பிறக்கப்பட்டவன் தான் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். இளங்கோவன்மாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணு தான் செங்குட்டுவன் பொண்டாட்டி பேர் தெரியுமா? அத சொல்லுமா? அதான் சொல்றேன். நல்ல வேலைக்கு எங்க மாமா மல்லிகான்னு சொல்லிராம. இளங்கோவன்மாள் உங்களுக்கு தெரியாது இந்த பொண்டாட்டியை பத்தி? இளங்கோவன்
யாரு செங்குட்டுவன்? இல்ல செங்குட்டு. நீ வேற பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயாரு அவங்க வீட்டுல. சிலப்பதிகாரத்துல வர செங்குட்டுவனுடைய மனைவி பேரு இளங்கோவென்மாள். சரி, மணிமேகலை தெரியுமா? சிலப்பதிகாரம் தெரியுமா? நல்ல நேரத்துல எப்படி எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க பாருங்களேன். ஏமா அல்ல குறையாத அட்சய அமுத சுரபிங்கிற பாத்திரத்தை வச்சிருந்ததே மணிமேகலை தானே. ஏற்கனவே ஒரு அம்மா அட்சய பாத்திரம் வச்சிருந்தா பாஞ்சாலி அப்படின்ற பெண்ணு. அமுத சுரபிங்கிறது எப்ப கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா இது என்ன, ஒரு முறை கவிழ்த்துட்டோம் கழுவி அப்படின்னா மறுபடியும் மறுநாள் தான் எடுத்து பயன்படுத்த முடியும். இதுக்கெல்லாம் பதில சொல்லு. என் மாப்பிள்ளை தயாரா இருக்காரு. கேள்வி வரிசையா? இது குறைவு. இப்ப என்னமோ சமீபமா இதுக்கு முன்னாடி கேட்டீங்களே என்ன, 2 பேரு கல்யாணத்திலேயே சாப்பிடல. மகாபாரதம்ங்கிறது எத்தனை நாள் யுத்தம்? 18 நாள். 18 நாள் யுத்தத்துல 18 அக்ரோனி படைகள்னா. ஆமா. ஏன்னா 39,36,600. ஒரே ஒரு விஷயம், மகாபாரத யுத்த காலத்திலே எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டான்? நிறைய கலந்துக்கிட்டான். நான் வேண்டுமா படை வேண்டுமா என்று கேட்டார். நீ மட்டும் வந்தா போதும்னாரு. எனக்கு படைகளை மட்டும் விடுறான் துரியோதனன். ஆனா இந்த 18 அக்ரோனி படைகள் கலந்து கொண்டார்கள் மகாபாரத யுத்தத்திலே. அந்த யுத்தத்துல 50 பேருக்கு ஒருத்தன் தாயா சோறு ஓட்டான். ஒரே ஒருத்தன். அங்க இருக்கிற பீமனுக்கு அவன் சோறு ஓடணும்னாலே அவன் சொத்தை விக்கணும். அம்மா இது ரொம்ப முக்கியம். என்ன? மகாபாரத யுத்தத்திலே கலந்துகிட்ட அனைத்து பேருக்கும் ஒரே ஒருவன் தான் உணவளித்தான். அவனுடைய பேர் என்ன? பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பேருக்கும் ஒருத்தர் சாப்பாடு போட்டிருக்காருன்னா அவ்வளவு வசதியான ஆளா இருக்கணும். அவர் யார்? இங்க 2 பேர் சாப்பிடல. அந்த 2 பேர் யாரு? ஒருத்தர் சோறு போட்டாரு. எல்லாம் சோத்து பிரச்சனை. இல்ல நீங்க என்ன சாப்பிடலன்ற நடந்ததா? 2 பேர் சாப்பிடாதவங்க இங்க சோறு மொத்த வரைக்கும் போட்டவங்க. சம்பளமே வேண்டாம். அப்படியா? எனக்கு இன்னைக்கு சம்பளமே வேண்டாம். இன்னொரு நாடகம் வைக்க சொல்லுவாங்க. நாடகமே அதத்தான் கேக்குறேன். தமிழ் எழுத்துக்கள்ல ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் ஆயுத எழுத்துன்னு பேரு. அது அக்கன்னா. அதனுடைய வடிவமே பாருங்க, ஆயுதத்தினுடைய வடிவம் தான். எந்த ஆயுதம்னா வேலாயுதம். கீழ்ப்புறம் அகன்றும் மேல்புறம் கூர்மையாகவும் இருக்கக்கூடிய ஆயுதம்னா வேலுதான். அது மாதிரிதான் அக்கன்னாவும் மேல ஒரு புள்ளி கீழே 2 புள்ளி. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஆயுதத்தை எல்லா இடத்துலயும் பயன்படுத்திட முடியாது. அப்படி தேவைப்பட்டால் மட்டுமே அந்த எழுத்து பயன்படுத்தப்படுவதால் அதற்கு ஆயுத எழுத்துன்னு பேரு. எல்லா இடத்துலயும் அக்கன்னாங்கிற வார்த்தையை கொண்டு சேர்த்துட முடியாது. ஒரு சில இடங்களிலே மட்டுமே அந்த வார்த்தைக்கு பொருந்தும். அதனாலதான் ஆயுத எழுத்துன்னு பேரு. அடுத்த நம்ம கேட்டீங்களே, ஆலயம் சொல்லுவது சாலவும் நன்று. சாலவும் நன்று. சாலவும் ஆலயம் தொழுவது விளக்கம் சொல்லு. ஆலயம் தொழுவதுன்னா கோயில்ல போய் சாமி கும்பிடுறது. சாமி கும்பிடுறது. சாலவும் நன்று. சாலவும்னா இப்ப ஆலயம் தொழுவதுன்னா கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுங்கிற. ஆலயம் தொழுவது. சாலவும் நன்று. சாலவுங்கிற வார்த்தைக்கு அதாவது என்ன பொருள் வரும்? கற்றறிந்த இருவர் மட்டுமே பேசணும். அண்ணன் சொன்னாங்க பாத்திருக்கேன். ஆனா எப்படி பேசுறாங்க நேரடியா பாத்துருவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சமா உனக்காகவே ஊர்பட்டதை படிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு வேளையா ஒரு நாள் பூரா பஸ்ல போய் சென்னையில இறங்கி இங்க வந்து பகலையும் படிச்சு நல்ல ஒரு ரசிகர் பட்டாளத்தோடு இருக்கீங்க. எல்லாராலையும் புகழப்படுற ஒரு ஆளு, பாடுற ஆளு பேசணும்ல. சும்மா 4 பாட்டை பாடிட்டு தலைமகிட்ட பேசாம போயிட்டாரு. பேச்சு இருந்தா பாட்டு இருக்காது. 2ம் சரி இருந்தா உருவம் சரி இருக்காது. உருவம் சரி இருந்தா நேரம் சரி இருக்காது. நேரம் சரி இருந்தா நான் அதிக நாளைக்கு வாழ மாட்டேன். இது எங்க அப்பன் பழனி அப்பன் போட்ட கணக்கு. பாட்டுக்கு பாட்டு என்ன பாட்டு பண்ணாலும் ராகவத்தோட பாடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ என்ன பேசினாலும் சரி அதுக்கு தயாரா பேசுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தயாரா பேச முடியும் உங்களால, அவ்வளவுதான். மத்தபடி உங்களால இந்த பிறவியில எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னைய தோக்கடிச்சு நீங்க ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் கூட கனவுல வந்துடக்கூடாது. அப்படி நீ நினைச்சிடாத. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ நினைச்சிடாத. உண்மை விஷயத்துக்கு வரையறேன். கோயில்ல இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் பொருள் மாறுபடும். நீங்க சொன்ன மாதிரி வெளியில இருக்கிறத விட கோயிலுக்குள்ள போயிட்டாலே அது சிறப்பாயிடும். வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா சமையலறை இல்லையா? சமையலறை வீட்டுல இருந்துச்சுன்னா சமையலறை, கோயில்ல இருந்துச்சுன்னா சமையலறை, பண்டிகை, மடப்பள்ளி. வீட்டுல இருந்துச்சுன்னா படுக்கையறை, கோயில்ல இருந்துச்சுன்னா பள்ளியறை. மனிதன் வெளியில இருக்க வரைக்கும் மனுஷன். கோயிலுக்குள்ள போயிட்டான்னா புனிதனா மாறணும். அதுக்குதான் கோயில்னு உன்னை கட்டி வச்சிருக்கா. அந்த கோயிலுக்குள்ள இந்த விளக்கமாறுன்ற ஒரு கூட்டக்கூடிய ஒண்ணு உள்ள போன உடனே அதுக்கு பேரை பாருங்க எவ்வளவு அழகா தமிழ்ல வச்சிருக்காங்க. விளக்கமாறுக்கு சுத்தமான பெரிய புராணத்துல வரக்கூடிய தமிழ் படி என்ன அப்படின்னா திருவளக்கைன்னு பேரு. திருவளக்கை. பெரிய புராணத்துல திருவளக்கைன்னு தான் போட்டிருக்காங்க. திரவரியமார் கையில திருவளக்கை வச்சிருந்ததாக தான் எழுதி இருக்கு. ஆனா உண்மையாக அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா விளக்கமாறு எடுத்து கூட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கோயிலுக்குள்ள நிறைய வார்த்தைகள் எல்லாம் முதல்ல பிரயோகம் பண்ணக்கூடாது. கோயிலுக்குள்ள போனோம்னா சுவாமி ஊர்வலம் வர்றதுக்காக வச்சிருப்பாங்க பல்லக்குல.
அங்க போனோம்னா சுவாமி எப்ப எடுத்தீங்க, சுவாமி எப்பொழுது தூக்குவீங்க அப்படிலாம் கேட்க கூடாது. தூக்குறது எடுக்கிறதெல்லாம் வேற இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்ப என்ன கேட்கணும் அப்படின்னா, சுவாமி எப்பொழுது திருவீதி விழா வருவார், சுவாமி எப்பொழுது எழுந்தருள்வார், சுவாமி எப்பொழுது புறப்படுவார், இப்படி கேட்டு பழகணும். அது மாதிரிதான் இப்ப வேக மாத்த எடுத்து கூட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கோயிலுக்குள்ள. திரு அழகு பரிமாறுங்கள் அப்படின்னு. திரு அழகு பரிமாறுறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சொல்லும் போதே. திரு அழகு பரிமாறுறதுன்னா விளக்க மாத்த எடுத்து கூட்டுறதுன்னு அர்த்தம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும் சாமி. காரணத்தோட வீட்டுக்கு யாராவது ஆகாத போகாத ஆளுலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பயன்படும். கொண்டாடிய கூப்பிட்டு சொல்லிடணும், அம்மா வந்திருக்கிறவருக்கு 2 திரு அழகு பரிமாறு. இல்ல அப்படி சொல்றேன் சாமி. உடனே அவர் நினைப்பாரு பரிமாறுறதுன்னா ஏதோ இனிப்பு பரிமாற போறாங்க, உடனே அவருக்கு தெரியாது விளக்க மாத்திரத்தை அடிக்க போறாங்க அப்படின்னு. அப்ப திரு அழகு பரிமாறுறது என்பது விளக்க மாத்திரத்து கூட்டுங்கன்னு அர்த்தம். அந்த விளக்கமாறுக்கு சுத்த தமிழிலே திருவழக்கை அப்படின்னு பேர். அடுத்த கேள்வி என்ன? அந்த கோபுரம். ஏகப்பட்ட கேள்வி கேட்டுடைய கோபுரம் என்றது வடமொழி சொல்லாக சொல்லப்படுது. அதுக்கு உண்மையாக கலைஞர்கள்லாம் ரொம்ப திறமைசாலிகளா இருக்கனால 2 நாளா நாடகத்தை வச்சிடணும், ஒரு வழி இல்ல. அப்ப இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மண்ணீடுன்னு பேரு. கோபுரத்திற்கு மண்ணீடு என்பது பேரு. ஏன்னா மண்ணை ஈடு கொடுத்து கட்டப்பட்டதால் மண்ணீடு அப்படின்னு ஒரு பெயரு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா, ஆலயம் தொழுவது அப்படின்னா மற்ற இடங்கள்ல தெய்வத்தை வணங்குறதை விட கோயிலுக்குள்ள போய் தெய்வத்தை வணங்கினால் அப்படின்னு முதல்ல அர்த்தம். சாலவும் நன்று அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல சால சிறந்தது அப்படின்னா மிக சிறந்ததுன்னு ஒரு அர்த்தம். அப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனா கோயில்ல போய் இறைவனை வணங்குறது மிக மிக நன்று அப்படின்னு அர்த்தம். இது எந்த நூல்ல வருது? கொன்றை. எதுன்னு எந்த நூல்ல வருது? சரியாதான் சொல்றீங்க. கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் யாரால் எழுதப்பட்டது? அம்மா மண்டாபடி வரட்டும், அப்புறம் பேச. அப்படி முதலாட்டியால் எழுதப்பட்டது. அடுத்த கேள்வி என்ன சுவாமி கேட்டீங்க? இந்த சாப்பாடு. சாப்பாட்டுல ரொம்ப சரியா இருக்கீங்களே. மதுரை மீனாட்சியுடைய ஆலயத்துல அவ்வளவு பெரிய திருக்கல்யாணம் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க கொண்டு வந்தது இப்ப வேணாம், பிரச்சனை வரும். அந்த பயம் இருக்கணும். நான் ரோசக்காரன், நீ ஏதாவது திங்காலும் நீ கேப்ப எடுத்து திண்டாரு அப்படின்னு. பச்சை தண்ணி குடிச்சாலும் நீ கேப்ப. அப்புறம் ஏன் என்ன பேசி விட்டாரு? சாதாரணமா தண்ணி குடிக்கும் போது சும்மா கேட்பாங்களா? ஏற்கனவே அவர் ஏதாவது செஞ்சிருக்கணும். நான் இப்படித்தான் ரொம்ப வறட்சியா இருக்கேன்னு கொஞ்சோட தண்ணி குடிச்சிட்டேன். கேட்ட எழில அந்த தண்ணியாவே முழுங்க முடியல, கீழே துப்பிட்டேன். அப்ப எனக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். சரி, அதுக்கு நான் ஏதாவது வாங்கினா பச்சை தண்ணி கூட வாங்கி குடிச்சா சரியான பேசி விடுங்க. அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டீ வாங்கி குடிக்கல, அவர் பேசுறீங்க சுண்டல் சாப்பிட்டா கிண்டல் பண்ண. சரி, இப்ப மதுரை மீனாட்சியுடைய கல்யாணத்துல திருக்கல்யாணத்துல 2 பேரும் சாப்பிடல, 2 முனிவர்கள் தான் சாப்பிடல. யார் அப்படின்னா, ஒன்று வியாக்கிரபாதர், இன்னொன்று பதஞ்சலி முனிவர். இந்த 2 பேரும் சாப்பிடலையே அப்படின்னா சிவனுடைய நடன கோலத்தை கண்ட பின்புதான் உணவு உண்போன்ற வைராகியம் அவங்களுக்கு. அதனால 2 பேருமே சாப்பிடல. இன்னைக்கு நடராஜருடைய சிலைக்கு முன்னாடி பாருங்க 2 முனிவர்கள் வணங்குன மாதிரி நிப்பாங்க. அவங்கதான் வியாக்கிரபாதர் பதஞ்சலி. 2 பேரும் உணவே உண்ணல. அடுத்து 18 அக்ரோனிகளுக்கும் தனியாக ஒருவர் இருந்து உணவளித்தார். மகாபாரத போற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொன்னா பிரிச்சுக்கிறாங்க. இந்த வகையில அவரு யார் அப்படின்னா சேர மன்னர்கள்ல ஒருவர். அவருக்கு உதயஞ்சேரல் என்பது பேரு. இந்த உதயஞ்சேரல் என்ற மன்னன் தான் இருக்கக்கூடிய அத்தனை படை வீரர்களுக்கும் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் உணவளித்தார். அப்படி உணவு அளித்ததுனால அவருக்கு என்ன பட்டம் கிடைத்தது அப்படின்னா சேரன் பெருஞ்சோற்று திறன் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைத்தது. உணவு அளித்தது யார் அப்படின்னா உதயஞ்சேரல். கொடுக்கப்பட்ட காரணத்தினால் சேரன் பெருஞ்சோற்று திறன் என்ற பட்டம் கிடைத்தது. சரியா? அப்ப சத்தியமா முடிக்க மாட்டேன். முடிச்சா கேள்வி எல்லாம் என்ன வந்துட்டாரு? நான் கேட்கும் போது இங்க வந்துடுறாரு. எப்பயுமே அவர் கேட்கும் போது வர்றாரே இல்ல. அவருக்கு தெரியல முறிய இல்ல. எல்லாம் அப்படித்தான் பண்றேன். அப்படியெல்லாம் அவங்களை விட்டுட்டு அனுப்பிட முடியாது இங்க இருந்து. இல்ல அதெல்லாம் முடியாது சாமி. ஒன்னாவது கேட்காம எப்படி கேட்க வேணாம். மக்கள் எல்லாம் கேட்க சொல்லி நல்லா கேட்க. நல்லானா எப்படி சாமி? ஏதோ நல்லா 4 வார்த்தையா பேசு. நல்ல வார்த்தையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேசணும். அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். இப்ப தமிழ் எழுத்துக்களை பத்தியா வரிசையா கேட்டுட்டே வந்தீங்க. அக்கண்ணா அப்படின்னா நீங்க சொன்ன தமிழுக்கு எத்தனை எழுத்து நீங்க அதை விட்டுட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? தமிழுக்கு 5 எழுத்து. ஏன்னா தெரியல. அப்ப பெரிய கோயில் எது? என்ன தான்றது உயிர்மெய், அதுல 2 இத்தும் ஆகும். மீன்றது உயிர்மெய், இம்மு ஈயோ இல்லு 1 1 மொத்தம் 5 எழுத்து. தாழ 2 மீன் 2 இல்லு 1 மொத்தம் 5 எழுத்து தமிழ் அப்படின்ற எழுத்து. தமிழ் எழுத்துக்களை மையமாக வைத்து கட்டப்பட்ட கோயில் அப்படின்னா
தஞ்சை பெரிய கோவில். பெரிய கோயில் யாரால கட்டப்பட்டது? ராஜராஜ சோழனால். ஒரு மகன் ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? ஆமா. யாரு? ராஜேந்திர சோழன். அவரால் கட்டப்பட்ட கோயில் அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அது ஏன் கங்கை கொண்ட சோழபுரம்னு பேரு? கங்கை கொண்ட சொன்ன கங்கை சென்று நீர் எடுத்து கொண்டு வந்து அதாவது ஆலயம் சோழ மன்னரால் கட்டப்பட்டதுனாலதான் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு பேரு. நல்ல காரணம். முத்து நகரம் என்று அழைக்கக்கூடியது தூத்துக்குடி, இன்னிசை நகரம் என்று அழைக்கக்கூடியது திருவையாறு, மாங்கனி நகரம் என்று அழைக்கக்கூடியது சேலம், கோயில் நகரம் என்று அழைக்கக்கூடியது கும்பகோணம், சந்தன நகரம் என்று அழைக்கக்கூடியது மைசூர், தூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடியது மதுரை. மதுரைக்கு உண்மையான பேரு திரு ஆலவாயில் பேரு. காலை புறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி காசி, நினைக்க முக்தி திருவண்ணாமலை, தரிசிக்க முக்தி சிதம்பரம், பால முக்தி வாய வைக்கவும் முக்தி மதுரை. ஏன் மண்டபப்படி ரோஸ் இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி கூட எதிர்த்து கேட்க கூடாது. நான் கேட்டேன்னா நீங்க கேட்கும் போது சரி நான் கேட்டுட்டேன்னா மதுரைன்னு முடிகிற மாதிரி மதுரை கேட்காட்டி மகுடம் குறைஞ்சிருமாங்க. நீ மதுரையை எங்க சுத்தினாலும் அங்கன செவிகன்னு சரி இருக்கட்டும். இப்ப கடைசியா மதுரைக்கு உண்மையான பேர் என்ன? திரு ஆலவாய். காளையார் கோயிலுக்கு உண்மையான பேர் என்ன? திருக்கான பேர். ஒவ்வொன்றுக்கா உண்மையான பேரா கேட்கணும் உங்களுக்கு. திருவாடனைக்கு சமஸ்கிருதத்துல பேர் என்ன? அஜகஜபுரம். கும்பகோணத்துக்கு உண்மையான பேர் குடந்தை. சீர்காழிக்கு உண்மையான பேர் தோணிபுரம். திருநா உயர்வு மறைன வேதம் ஆரண்யம்னா காடு. ஊருக்கு என்ன பேரு? அதுதான் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம். அங்க ஒருவர் பிறந்தாரு தெரியுமா? பரஞ்சோதி முனிவர். அவர் என்ன நூலை இயற்றினார்? திருவிளையாடல் புராணம். உத்தரம் என்றால் பிரணவம், கோஷம் என்றால் உபதேசிப்பது, மங்கை என்றால் பெண்ணு. இந்த ஊருக்கு என்ன பேரு? உத்தர கோஷம் மங்கைனா. அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பேரு? மரகத நடராஜர். தமிழகத்திலே மரகதத்தாலான சிலை ரெண்டே கோயில்ல தான் உண்டு. ஒன்று இங்க, இன்னொன்று மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சியினுடைய ஒன்று மரகத நடராஜர் உத்தரகோசமங்க, ஒன்று மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். இப்ப குடும்பியான்மலைன்னு ஒரு ஊரை கேட்டீங்கல்ல, அதுக்கு உண்மையான பேர் என்ன? திருநலக்குன்றம். ஒவ்வொரு ஊருக்கும் மாற்று பெயர் இருக்கு. திருநலக்குன்றம்ங்கிறது உண்மையான பேரு குடும்பியான்மலைக்கு. அப்ப குடும்பியான்மலை அது எந்த மாவட்டத்துல இருக்கு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கு உண்மையான பேரை சொல்லு. நான் கேட்க என்ன மண்டகப்படி காளையார் ஊருக்கு பேரை சொல்லுங்க, திருவாரூருக்கு பேரை சொல்லுங்க. ஒவ்வொரு ஊருக்கு கேள்வி கேட்கிறீங்க. 4 கேள்வி கேட்கறதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க. 10 ஊருக்கு ஒரு ஊரை நீ சொல்லுங்க. புதுக்கோட்டைக்கு உண்மையான பேரை சொல்லு. கலசமங்கலம். தொண்டைமான். புதுக்கோட்டைக்கு உண்மையான பேர் கலசம். சரி, இந்த பேர்கள் அது எப்படி? 2 பேரும் சாப்பிடாதவங்க 12 பேரு கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயிலுக்கு போயிருக்கேன். பிரசாதம் வாங்கி சாப்பிட்டீங்க. நீ எல்லாம் கோயிலுக்கு கேட்டா சாப்பிட்டேன், சாப்பிடல, முடிஞ்சிருச்சா? சரி போனேன். சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். பிரசாதம் வாங்கி ஒவ்வொரு ஆலயத்துல ஒவ்வொரு பிரசாதம். இப்ப சிதம்பரத்துல என்ன பிரசாதம்? திருச்செந்தூர்ல என்ன பிரசாதம்? அரிசி புட்டு. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் என்ன பிரசாதம்? பால் பாயாசம். அழகர் கோயில என்ன பிரசாதம்? தோசை. பழனியில என்ன பிரசாதம்? பஞ்சாமிர்தம். திருப்பதியில என்ன பிரசாதம்? சுசேந்திரத்துல என்ன பிரசாதம்? காஞ்சிபுரத்துல என்ன பிரசாதம்? திங்கிறத மட்டும் இட்லி வடை தோசைன்னு வரிசையா சொல்றீங்கல்ல, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி 4 கேள்வி கேட்டதுக்கு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு நைவேத்தியம் கொடுக்குறேன். சாப்பிட கத்திக்கீரை பாகக்காய்கிறோம். ஆமா, அத கொடுக்குற நைவேத்தியம் எங்க? திருப்பரந்துறை ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில் குமல்லி தேநீரை பிரசாதமாக வழங்குறாங்க. திருக்குற்றாலத்துல யார் யாராக மாறினார்? இப்ப சிவனே பெருமாளா மாறினார். இங்க என்ன மதுரையில அப்படிதானே? பெருமாளே சிவனாக மாறி என்ன கோயில்? திருக்குற்றாலம். குற்றாலநாதர்மா தமிழ் பஞ்ச சபைகள்ல. சரி அதிகம் பேசாதீங்க, கேட்டதுக்கு மட்டும் பதில் வாங்க. தமிழ் எழுத்துக்களை நீங்க மட்டும் யாரையுமே பேசக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். தமிழ் எழுத்துக்களை மையமா வச்சு கட்டப்பட்ட கோயில் எதுனா தஞ்சை பெரிய கோயில். ஒரு கோயில். நஞ்சை கலைகளின் நாயகனே நீ வா. பாட்டு விட்டு வாயை திறந்தாரு பாட்டு பண்ணீங்கன்னா மைக்க வந்து சொல்லுங்க. இருமா அப்படியா மக்களா? குளிர் அதிகமா இருக்கு. தஞ்சமன வருவார்க்கு தஞ்சம். சரி வேணாம், கோபப்படும். கோவம்லாம் வராது. உங்க பாட்டை கேட்டு கோவம் வருமா? இருக்காது. என்கிட்ட பாடாதீங்க, கோவம் வரும் எனக்கு. தமிழ் எழுத்துக்களை வைத்து மையமாக கட்டப்பட்ட கோயில் எது? தஞ்சை பெரிய கோயில். ஒரு கோயில் பெரிய கோயில்னு எதை வச்சு நிர்ணயிப்பாங்க? கோபுரத்தினுடைய அடி கோபுரம். கோபுரம் தான் ரொம்ப முக்கியமான. அப்ப தஞ்சை பெரிய கோயில் கட்டும் போது அதுதான் பெரிய கோயில். ஆமா. இப்ப எது பெரிய கோயில்? இப்ப திருவரங்கம் ஸ்ரீரங்கம். ஆசியா கண்டத்திலே பெரிய கோயில். பெரிய கோபுரம். ஆசியா கண்டம்னா வெளியில இல்ல, நம்ம வாழ்ற கண்டத்துக்கு தான் ஆசியா கண்டம். ரொம்ப பேருக்கு அதுவே தெரியல. அப்ப ஆசியா கண்டத்திலே உயர்ந்த கோபுரம் ஸ்ரீரங்கனா அரங்கநாதருடைய ஆலயம். எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த கோபுரத்தினுடைய உயரம் எத்தனை அடி? சரி, ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய
திருவண்ணாமலை ஆலயத்தினுடைய கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தினுடைய உயரம் எத்தனை அடி? அளந்தா பாத்துக்கிட்டு வந்தாங்க. இது எத்தனை அடி இருக்கு, எத்தனை உயரத்துல? அப்ப இப்ப நான் கேட்டது சரிதானே? இவ்வளவு நேரம் கோயிலா கேட்டேன், அங்க போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டனாலதானே பதில சொல்லிருக்கீங்க. பதில சொல்றேன்மா, சொல்றேன். ரெண்டுக்கு எத்தனை அடி வித்தியாசம் சொல்லுங்க. என்ன சொல்றேன், முத இத சொல்லுங்க. 216 அடி உயரங்கள் கொண்டது தஞ்சை பெரிய கோவில். சரி, தஞ்சை பெரிய கோயில்ங்கிறது 216 அடி உயரம். ஆனா ஸ்ரீரங்கம் 236 அடி, 20 அடி உயரங்களை கொண்டது திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தினுடைய கோபுரம். ஆனா அப்ப கட்டும்பொழுது தஞ்சை பெரிய கோவில் 216 அடி உயரம். ஆனால் இப்பொழுது 236 அடி உயரங்களை கொண்டது திருவரங்கத்தினுடைய கோபுரம். 20 அடி வித்தியாசம். சிவனுக்கு என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. பெருமாளுக்கு என்ன நட்சத்திரம்? திருவோணம். ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு என்ன நட்சத்திரம்? ரேவதி. ஐயப்பனுக்கு என்ன நட்சத்திரம்? உத்திரம். ஆஞ்சநேய பெருமானுக்கு என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். ஆண்டாளுக்கு என்ன நட்சத்திரம்? மகா. மீனாட்சி அம்மனுக்கு என்ன நட்சத்திரம்? பூரம். ஸ்ரீராமருக்கு என்ன நட்சத்திரம்? புனர்பூசம். ஸ்ரீராமருக்கு பூசம். அப்புறம் புனர்பூசம்னா ரெண்டும் பூசத்துல வர்றதுனால கொஞ்சம் சர்ச்சை ஆயிடுச்சு. இல்ல தைப்பூசத்திலே இறைவனை ஒளி ரூபமாக பார்த்தாரு தெரியுமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அடிகளார்னு சொன்னா முடிஞ்சிருச்சா? அவர்தான வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினார். இப்ப ராமருக்கு பூச நட்சத்திரம், அப்ப பரதனுக்கு தான் புனர்பூசம். இப்ப நிச்சயமனுக்கு ஆயில்யா. விசாக நட்சத்திரம் யாருக்கு? முருகனுக்கு. விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு. விசாக நட்சத்திரம் ராசி என்ன ராசி? துலாம் ராசி. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் முருகனுக்கு. விசாக நட்சத்திரத்தை கொண்டதால் மட்டும் விசாகன்னு பேரா? இல்ல, காரணம் இருக்கு. வி என்றால் பறவை, சஞ்சரிப்பவன். மயில் மீது, பறவையின் மீது உலகத்தை சுற்றக்கூடியவர் இல்லையா, சுற்றி வந்தார். அதனாலதான் விசாகன்னு பெயர் அவருக்கு. முகுந்தன், ருத்திரன், கமலாட்சன், மூர்த்திகளின் சங்கமம் முருகன் பேர். அவர்தான். சரணா வனம், வனம்னா சரணா, நானல் வனம்னா காடு, பவன்னா உதிப்பவன், நானல் சூழ்ந்த பொய்கை வந்ததனால் சரம் பேர். கேட்டா சொல்லுங்க, முருகனை தான பாட்டு வந்திருக்கீங்க. சொல்றே இல்ல, வாங்க புடிச்சாமா பேசாம இருங்க. இல்ல வேண்டாண்ணே, இருங்க பேசாம இருங்க மாமனாரே. சரி, நல்லாதான் முதல்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கல, அதெல்லாம் நல்லாதான் சொல்றீங்க. ஆனா கண்டிக்கிற மாட்டேன், முருகன் மாட்டேன். வேண்டாமா? அருவம் உருவமாகி அனாதையாய் பலபாவன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாக கர்ணகுரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தவன். நேரம் இல்ல, சூரியன் மறைவதற்குள்ள என் மாப்பிள்ள முருகனுக்கு உன்னை திருமணம் முடிச்சிருக்கிறேன். சத்தியம் 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 சத்தியம். என்னுடைய பணி இதோட முடியும் நினைக்கிறியா? மீண்டும் தொடரும். உன்னை சந்திப்பேன். இதை நிச்சயம்.